ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பைரி டேயோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயம், ஒரு ட்ரேட் அப்படின்னு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அதுவும் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்க, இதுலேயும் எக்ஸ்பைரி டேயில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுதான் இதில் முக்கியமான விஷயமே, சரிங்களா? ஸோ இது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் என்டையராக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இரண்டாவது விஷயம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நம்மளுடைய குரூப்பை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்க, வியாழக்கிழமை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் பையிங் காட்டிலும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சு மார்க்கெட் பீக்கில் தான் போக போகுது. ஏன்னா ப்ரீவியஸ் மந்த்தை பிரேக் பண்ணும்போதே இங்கே ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு. நமக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு போயிருக்கலாம், சரிங்களா? ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் எல்லாமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஒரு மேபி ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிருக்கும், சரிங்களா? பிரேக் அவுட் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும், எல்லா பையரும் உள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ட்ரேட் பண்ணுறீங்க, இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா நுட்பமாக சில விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 24,779 நெஃப்டி இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. அப்போது இதுலேருந்து நான் ஒரு 200 பாயிண்ட் உங்களுக்கு ஷோ பண்ணாலே இன்றைக்கான ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த மணிக்குள்ளே போயிருங்க, சரிங்களா? இப்போது 24,500 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம், சரிங்களா? இப்போ இதனுடைய கால் புட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் கால் ஆட் பண்ணாலே போதும், சரிங்களா? ஏன்னா இந்த மணி இப்போது புட்டுக்கு இந்த மணி என்ன அப்படின்னா நீங்கள் 200 பாயிண்ட் நம்ம மேலே போகணும், சரிங்களா? நம்ம வந்து 24,700ன்னு எடுத்துப்போம். ஸோ 24,900 எடுத்துப்போம், சரிங்களா? ஸோ ரவுண்ட் ஃபிகரில் நான் புட்டை என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இது ரெண்டையுமே வியூ பண்ணிடுறேன். இதனுடைய சார்ட்டை நான் வியூ பண்ணிடுறேன். இப்போது நான் ப்ரீவியஸ் டேயை பிரேக் அவுட் பண்ணும்போது இப்போ நான் மார்க்கெட் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா மேலே போகுங்கிறது தான் நான் கணிச்சிருக்கேன். நீங்கள் நல்லா கணிச்சிங்கன்னா தெரியும். நான் கணிக்கும் போதே ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணும்போதே மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத நான் கணிச்சிட்டேன். இப்படி கணிச்சா நான் என்ன பண்ணுவேன், காலை பை பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட் மேலே போகுது. அதுக்கு பதிலாக நீங்கள் புட்டை செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். 225லேருந்து 98 கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட்டுன்னு எடுத்துப்போம். இங்கே ஒரு 2, அங்கே ஒரு 5, ஒரு பொண்ணும் பிரச்சனை இல்லை, புரிதலுக்காக எடுத்துப்போம், சரிங்களா? ஒரு 120 பாயிண்ட்டு நமக்கு இதில் ப்ராஃபிட். ஆனால் நீங்கள் காலை போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ் வந்தாலும் பெரிய லெவலில் லாஸ் வராது. அதுதான் இதில் இருக்க விஷயமே. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இப்போ மார்க்கெட் வந்து நான் மேலே போகுதுன்னு கணித்தேன், அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன், புட்டை செல் பண்ணேன். பட் இருப்பினும் நான் என்ன நினைக்கிறேன், மார்க்கெட் கீழே சரியும் அப்படின்னு நினச்சா கால் மேலே போகும்ல. நான் காலையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போய் செக் பண்ணி பார்க்குறேன். காலில் போய்ட்டு ப்ரீவியஸ் டே இதனுடைய ஹையை பிரேக் பண்ணால் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட, சரிங்களா, ஒரு 90 பாயிண்ட், சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 90 பாயிண்ட் தான் உங்களுக்கு லாஸ் வந்திருக்கும், சரிங்களா? ஹெட்ஜிங் பண்ணிங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் கணிச்சது கரெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரேட் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். புட்டை மட்டும் செல் பண்ணி வைக்க போகிறோம். நமக்கு ப்ராஃபிட் வந்தால் ஃபைன். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் மேலே போகலை, கீழே இறங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் காலையும் செல் பண்ணி வைக்க போகிறீங்க. அப்படி நீங்கள் வச்சாலுமே உங்களுக்கு லாஸ் வராது, பிரேக் ஈவன் பாயிண்டில் தான் வரும். இதனால தான் ஆப்ஷன் செல்லிங்கில் ஹெட்ஜிங் பண்ணிங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. லாஸை கம்மி பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நுட்பமாக நோட் பண்ணிக்கங்க. ஒன்று தான், நீங்கள் ட்ரேட் வாரீங்க, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ரிஸ்க் தான். இதுக்குள்ளே வந்தால் ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்களாங்கிறத முடிவு பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, இல்லை அதர் தென் இருக்கிற நெக்ஸ்ட் 100, நெக்ஸ்ட் 200 இதில் பண்ண போகிறீங்களான்னு டிசைட் பண்ணுங்கள். வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் உங்களுக்கு எதில் பிரச்சனை வராது, நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50ல் பிரச்சனை வரல அப்படின்னா ஆப்ஷன் பையிங் பெஸ்ட்டாக, ஆப்ஷன் செல்லிங் பெஸ்ட்டான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணணும், சரிங்களா? ஹெட்ஜிங் பண்ணிங்க அப்படின்னா லாஸை கம்மி பண்ணலாம். இப்போ இந்த இடமே என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க்குன்னு தெரிந்தால் உள்ளே வந்திருக்கும். இந்த இடத்துலலாம் நீங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணால் மட்டும்தான் யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். இங்கே எல்லோரும் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர்ஸ் இதுக்கு பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மணியை லூஸ் பண்ணிவிடுவீங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுவும் டவுட் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.